மாதாஜி எனக்கு கிடைக்கலைங்க மாதாஜி, கொஞ்சம் சொல்லிட்டு ரெக்கார்டிங் போடுங்க. ஒரே நிமிஷம் மாதாஜி சொல்றேன். नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नमे नमो आचार्य पदाय कृपपतायने गौरगतदामताय नगरग्रामतारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदामान्यं तदाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्य देवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपे स गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाये देकृं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His divine grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. ஹரே கிருஷ்ண மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்பலாம் சர்வ சித்தாந்த ரத்னாடிய சர்வ லோகேஸ்வர பிரதாம் சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபோ கருத்துவன் தோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவையாய ஸ்ரீ கிருஷ்ணாய புதுமே மத் ஏக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன் மகாதன மத் விஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதினோச்சதாகரா பாடா முன்சா காசின்மா பிரேமனா திருக்கண்டேய ஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைபிடிக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்கள் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானின் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தியை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணனின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்பொழுதும் என் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி இப்போ 4வது காண்டம், அதுல இருந்து 2வது புத்தகத்துல அத்தியாயம் 21 ஸ்லோகம் 51 எங்களோட புக்ல 165வது பேஜ் நம்பர். புக்ல வேற வேற பேஜ் நம்பர் இருக்கலாம், அது ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதனால நீங்க 21வது அத்தியாயம் ஸ்லோகம் 51 லெஃப்ட் சைடு அத்தியாயம் 21 இருக்கும், ரைட் சைடு உங்களுக்கு ஸ்லோகம் இருக்கும், அதை வச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஸ்லோகம் 51. இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். அத்யனஸ்தமச பாராஸ்த்வயோ பாஷாதித பிரபோ ராம்யதாம் நஷ்ட திருஷ்டீனாம் கர்மபிர் நைவ சம்சிதைஹ. ஹரே கிருஷ்ணா.
யார் படிக்கிறீங்க? கிடைக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. குடிமக்கள் தொடர்ந்து கூறினர், இன்று நீர் எமது கண்களை திறந்ததோடு இருட்கடலின் மறுகரையை எப்படி அடைவது என்றும் விளக்கினீர். எமது முன்னை வினைகளாலும் முழுமுதற் கடவுளின் ஏற்பாட்டினாலும் நாங்கள் பலன் தரும் செயல்கள் என்னும் வளைதலில் சிக்கிக் கொண்டோம். அதனால் எங்கள் பார்வையை இழந்து இப்பிரபஞ்சத்திற்குள் ஓயாது அலையும் ஒரு நிலையில் இருக்கின்றோம். பொருளுரை. இச்சுலோகத்தில் வரும் கர்மவீர் சம்ஹிதை என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நமது செயல்களின் தன்மைகளினால் நாம் ஜட இயற்கையின் குணங்களோடு உறவுடையோர் ஆனோம். மேலும் உயர்ந்த ஏற்பாட்டினால் நாம் பல்வேறு உடல்களை பெற்று அச்செயல்களின் பலன்களையும் அனுபவிக்கின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். இதனாலேயே எல்லா உயிர்களும் தமது வாழ்வின் குறிக்கோளினை அறியாது இவ்வுலகம் எங்கேனும் பல்வேறு வகையான புழு பூச்சிகளாக அலைந்து கொண்டு இருக்கின்றோம். சில நேரங்களில் இழிந்த புழு பூச்சிகளாக பிறந்தும் சில நேரங்களில் சொர்க்கத்தினை பெறும் உயர்ந்தவர்களாகவும் கணக்கிலடங்கா காலம் தொட்டு அலைந்து கொண்டிருக்கின்றோம். நமது ஆன்மீக குருவினாலும் முழுமுதற் கடவுளின் கருணையினாலும் பக்தி வாழ்க்கையின் ஒரு குறிப்பினை பெறுவதன் மூலமே நமது வாழ்வின் வெற்றியின் வளர்ச்சி ஆரம்பமாகிறது. இங்கே அது பிருது மன்னரின் குடிமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிருது மன்னரின் செயல்களினால் விளைந்த நன்மைகள் அனைத்தையும் தாங்கள் பெற்றிருப்பதாக முழு உணர்வுடன் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க சொல்லுங்க, ஒரே செகண்ட் வந்துடுறேன் நான். ஓகே மாதாஜி. மாதாஜி 52வது 51 பாத்துட்டீங்களா மாதாஜி? இப்ப படிச்சது 51 கிடைச்சதா? கிடைக்கலையே எனக்கு. அதாவது காண்டம் 4.2 இருக்குங்களா? ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4.2 இருக்குங்களா? இது குடிமக்கள் தொடர்ந்து கூறினர், இன்று நீர் எமது கண்களை திறந்ததோடு. மகாராஜாவின் கட்டளைகள். எது மாதாஜி? பிருது மகாராஜாவினும் கட்டளைகள். ஆமா, அதுல 51வது ஸ்லோகம் படிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அது இருங்க. அது எது படிங்க. குடிமக்கள் தொடர்ந்து கூறினர், இன்று நீர் எமது கண்களை திறந்தானுங்க மாதாஜி. அதேதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குடிமக்கள் இங்க சொல்றாங்க திருப்பி. ஏன்னா இங்க பிருத்து மகாராஜா முதல்ல யாரு பிருத்து மகாராஜாக்கு சொல்லிட்டு இருந்தா? பகவானே நேரடியாக வந்து அறிவுரை கூறினார். அதுக்கப்புறம் பிருத்து மகாராஜா பகவானை போற்றி துதிக்கின்றார். அதுக்கப்புறமா அவர் குடிமக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்புறம் குடிமக்கள் இங்க அவர்கிட்ட திருப்பி பேசுறாங்க. இங்க மறுகரை இன்று நீர் எமது கண்களை திறந்ததோடு இருக்கடலில் மறுகரையை அடைவது எப்படி என விளக்கினீர். ஒரு ராஜாவோட முக்கியமான கடமை என்னன்னா குடிமக்களை வீடு பேறு அடைவது பற்றி போதிப்பதுதான். ஏன்னா இங்க எல்லாருமே பலன் தரும் செயல்ல சிக்கி இருக்கிறாங்க. அதனால பார்வையை இழந்து இந்த பிரபஞ்சத்துல ஓயாது அலையும் அலைகள் என்ன பண்ணுமா? ஓயாது வந்துட்டே இருக்கும். அது போல இந்த பிறவி சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கும் ஓயாம. பிறப்பு இறப்பு முதுமை நோய், பிறப்பு இறப்பு முதுமை நோய். ஓரிடல் விட்டு ஓருடல், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், ஒரு லோகம் விட்டு ஒரு லோகம், கூடு விட்டு கூடு பாய்வது போல இந்த ஆத்மாவானது பல நிலைகள்ல, பல இடங்கள்ல, பல சூழல்களில் வைக்கப்படுகின்றது. ஏன்னா உடல் எனும் கருவி அது எது வேணா இருக்கலாம். மிருகமாகவும் இருக்கலாம், மனித உடலாகவும் இருக்கலாம், பறவை இனமாகவும் இருக்கலாம், நீர்வாழ் உயிரினமாகவும் இருக்கலாம், புழு பூச்சிகளாக 84 லட்சம் பிறவிகள்ல ஏதேனும் ஒன்றை அடைந்து அந்த பிறப்பு இறப்பு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம். இப்ப இந்த கருவுக்குள்ள சிக்குண்டு அது சீரழிஞ்சுட்டே இருக்கு. ஆனா இப்ப பிருது மகாராஜா என்ன பண்றார்? மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்டுறதுனால அந்த மக்களெல்லாம் நன்றி சொல்றாங்க. ஏன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இது. கிருஷ்ண உணர்வை எடுக்கிறதுங்கிறது இது ரொம்ப அரிதானது, எல்லாருக்குமே கிடைக்காது. இப்பெல்லாம் நாம கிருஷ்ணருடைய மந்திரம் சொல்றோம் அப்படின்னா நாமெல்லாம் அஹோ பதச்வ பதோச்சோ கரியான் ஜிக்வா கிரேவ வர்த்ததே நாபதுப்பியம் அப்படின்னு தேவர்கள் கூட சொல்றாங்க.
ஐயோ இவன் இந்த மந்திரத்தை சொல்றானே, இவன் போன பிறவியில நாமெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஏதோ சாதாரணமா இந்த மந்திரம் கிடைச்சது நாமெல்லாம் சொல்றோம். அது தொடர்ந்து உச்சரிப்பவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம், அப்புறம் விட்டுறலாம். ஆனா தொடர்ந்து உச்சாடனம் பண்ணுபவர்கள், அதுலயே தீட்சை எடுக்கிறவங்க, இப்படியெல்லாம் மேல மேல போறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஆயிரம் மனிதர்கள்ல ஃபில்டர் ஆகி ஒருத்தர் தான் அதுல இருந்து வெளியில வருவார். ஏன்னா இந்த கிருஷ்ண உணர்வு அவ்வளவு அரிதானது. போன பிறவியில யாரு நிறைய தவங்கள் தானங்கள் செஞ்சிருக்காங்களோ, புண்ணியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்களோ, பாவங்கள் எல்லாம் கழிக்கப்பட்டார்களோ, ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவர்தாகன்னு அவங்களாலத்தான் இந்த கிருஷ்ண உணர்வை எடுக்க முடியும். சோ சில நேரங்கள்ல சொர்க்கத்துல இருக்கிறாங்க, சில நேரங்கள்ல புழு பூச்சிகளா இருக்கிறாங்க. சோ இப்படி கூடு விட்டு கூடு பலவிதமான உடல்கள்ல அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. ஆன்மீக குருவின் கருணையினாலும் முழுவதற்கடல் கருணையினாலும் பக்தி வாழ்க்கையின் ஒரு குறிப்பினை பெறுவதன் மூலமே நமது வாழ்க்கையின் வெற்றி. நிறைய பேர் வெற்றி நினைச்சுக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறதா வெற்றி, நிறைய படிக்கிறதா வெற்றி, பெரிய ஜாபுக்கு போறது வெற்றி, அவங்க வாழ்க்கையில பல பல குறிக்கோள்கள். ஆனா பொதுவான தர்மம் ஸ்வதர்மம் என்ன அப்படின்னா, நாம் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவது, பகவானின் நாமத்தை சொல்லி பகவானுக்கு நாம் எப்பொழுதும் சேவை செய்வதை. ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. சோ இங்க பிருத்து மன்னர் என்ன செய்யறான்னா, செயலில் விளைந்த நன்மைகள் அனைத்தையும் பிருத்து மன்னரின் செயல்களால் விளைந்த நன்மைகள் அனைத்தையும் தாங்கள் பெற்றிருப்பதாக முழு உணர்வுடன் மக்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா மன்னன் எப்படியோ மக்கள் எப்படி, எதா ராஜா ததா பிரஜா. அடுத்த ஸ்லோகம் 52. நமோ விவ்ருத்த சத்வாய புருஷாய மஹீயசே யோ பிரஹம்ம சத்ரம் ஆவிஷ்ய பிபத்தி தமஸ்வதேஜசா. படிக்கிறாங்க மாதாஜி. நானு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய மன்னரே, நீர் உமது சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றீர். ஆகையினால் நீர் பகவானின் நிறைவான பிரதிநிதியாக விளங்குகின்றீர். உமது வீரத்தினாலேயே நீர் புகழப்படுகின்றீர். அதனால் நீர் இவ்வுலகம் முழுவதிலும் அந்தண கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் ஒரு சத்திரியனாக உமது ஆட்சியில் கீழுள்ள அனைவரையும் பாதுகாப்பதன் மூலமும் இவ்வுலகம் முழுவதையும் ரட்சிக்கின்றீர். பொருளுரை. அந்தணர்கள் கலாச்சாரத்தை பரப்பாமலும் அரசிடமிருந்து சரியான பாதுகாப்பு இல்லாமலும் சமுதாயத்தின் தரத்தினை சரியான முறையில் அனுசரிக்க முடியாது. தனது சுத்த சத்துவ நிலையின் காரணமாகவே இந்த அற்புதமான நிலையினை தன் ஆட்சியின் மூலம் பிருது மகாராஜா தருகிறார் என்பதை அவருடைய குடிமக்கள் ஒத்துக்கொள்வதை இச்லோகம் விவரிக்கிறது. இதில் வரும் விவ்ருத்த சத்வாய என்பது முக்கியமானதாகும். இப்பௌதீக உலகில் உள்ளோர் 3 குணங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவை சத்வம், ரஜோ, தமோ குணங்களாகும். ஒருவன் பக்தி தொண்டின் மூலம் தமோ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு உயர்வு பெற வேண்டும். இவ்வாறு வாழ்வின் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையினை அடைய பக்தி தொண்டு ஒன்றினை தவிர வேறு எதுவும் உதவாது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முந்தைய அத்தியாயங்களிலேயே ஒருவன் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையினை அடைய பக்தர்களோடு உறவு கொள்வதன் மூலமும் அவர்களின் வாயிலிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை நாள்தோறும் கேட்பதின் மூலமுமே முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மத்தாஜி இது படிங்க மத்தாஜி. படிக்கட்டுங்களா? கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஸ்ருதி அந்த ஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். ஒருவன் பக்தி தொண்டின் முதல் படியான கேட்டல், ஓதுதல் போன்றவற்றில் ஈடுபடும் பொழுது அனைவரின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் அப்பக்தனின் இதயம் தூய்மையுற அவனுக்கு உதவுகிறார். பகவத் பாகம் 1-17. இவ்வாறு தூய்மை செய்யும் பணி தொடர்ந்து நடைபெறும் பொழுது ஒருவன் தமோ ரஜோ குணங்களில் பாதிப்பிலிருந்து விடுபட்டு தமோ குணத்தில் இடம் பெறுகிறான். தமோ ரஜோ குணங்களின் தொடர்பின் விளைவாக ஒருவன் பேராசைக்காரனாகவும் முரடனாகவும் மாறுகின்றான்.
ஒருவன் சத்துவ குணத்தை எய்தும் போது அவன் பேராசையும் முரட்டுத்தனமுமின்றி வாழ்க்கையின் எந்நிலையில் எய்தினாலும் திருப்தி அடைகின்றான். இந்த சத்துவ குணத்தையும் தாண்டி ஒருவன் உயர்வடையும் பொழுது அவன் விவருத்த சத்துவ, அதாவது சுத்த சத்துவ நிலையை எய்தியவனாக அழைக்கப்படுகின்றான். அவ்வளர்ச்சி அடைந்த நிலையிலேயே ஒருவன் கிருஷ்ண உணர்வு பெற்றவனாக ஆக முடியும். ஆகையினால்தான் பிருது மன்னர் இங்கே விருத்துவ தத்துவ உன்னதமான நிலையில் இருப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் பிருது மகாராஜா அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு அந்தணன் அல்லது சத்திரியன் நிலைக்கு இறங்கி வந்தது ஏனென்றால் மனித இனத்துக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் தனது வீரத்தால் இவ்வுலகம் முழுவதையும் காத்தருளினார். ஒரு அந்தணராக குடிமக்களுக்கு தகுந்த அறநெறியினை உரைப்பவராகவும் ஒரு சத்திரியனாக குடிமக்கள் அனைவரையும் பாதுகாப்பவராகவும் அவர் விளங்கினார். இவ்வாறு மகாராஜா பிருதுவின் குடிமக்கள் அனைவரும் எல்லா நற்குணங்களும் நிரம்ப பெற்ற மன்னரால் எல்லா வழிகளாலும் காக்கப்பட்டனர். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது காண்டம் 21ஆம் அத்தியாயமான பிருது மகாராஜாவின் கட்டளைகள் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்தரின் பொருளை நிறைவடைகிறது. சோ அந்தன கலாச்சாரத்தை பராமரிப்பது அப்படிங்கிறது ஒரு அரசனோட முக்கியமான கடமை. இன்றைய குடியாட்சியில அது கிடையவே கிடையாது. அந்தணர்களை பராமரிக்கிறதுக்கு பொதுவா என்ன சொல்றாங்க, எல்லா மதமும் ஒன்றே, நாங்க மத சார்பற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வை பொத்திக்கிட்டு வர்ணாசிரமத்தை குலைத்து கொண்டு சாஸ்திரங்களை கடைபிடிக்காத வரட்டு கொள்கைகளை பின்பற்றும் ஒரு நாத்திகவாதி கூட்டம் இங்க மேலோங்கி இருக்கு. ஸோ அன்னைக்கு பிருத்து மகாராஜா எப்படி இருந்தாருன்னா, நம்ம கிட்ட 3 குணங்கள் இருக்கு பொதுவாவே இந்த ஜட உலகத்துல. சாதுர்வர்ணியம் மயா கிருஷ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி இந்த குணங்களால் நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம். நாம நினைச்சுக்கிறோம் அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே, நாம தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நாமெல்லாம் குணங்களால் செய்விக்கப்படுகிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அந்த குணங்கள் சத்துவ குணம் அது இந்த 3 குணங்கள்ல கொஞ்சம் உயர்ந்தது. ஆனா ரஜோகுணமும் தமோ குணமும் ரொம்ப தாழ்ந்தது. அதுவும் தமோ குணம் தமோ குணத்தில் ஈடுபட்டிருக்கிற செயல்ல ஈடுபட்டிருக்கிற மக்கள் உய்வடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இந்த ரஜோ தமோ குணங்களில் இருந்து சத்துவ குணத்திற்கு மேலோங்க வேண்டும். அப்பதான் நம்ம பிராமணத்தன்மையாவது அடைவோம். அப்புறம் அந்த பிராமணத்தன்மையிலிருந்து உயர்ந்து வைஷ்ணவத்தன்மை அடையணும். இப்போ தன்மையில் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த சுத்த சத்துவ நிலை வரும். இப்ப பிருது மகாராஜா எப்படி ஆக்ட் பண்றாருன்னா சுத்த சத்துவ நிலையில ஆக்ட் பண்றார். சுத்த சத்துவ நிலை அப்படின்னா குணங்கள் அற்றவர். பகவான் எப்பவுமே அந்த விசுத்த சத்துவம் அப்படின்னு சொல்ற குணங்கள் அற்ற நிலை. குணங்கள் அற்ற அப்ப குணமே இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. குணம் 64 நற்குணங்கள் பகவானுக்கு இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு. ஆனா இங்க குணங்கள்னா பௌதிக குணங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அற்ற நிலைதான் விவருத்த சத்துவாய அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட மிக உயர்ந்த நிலை. இதை எய்துபவன் ஜீவன் முக்தா, அது பகவானுக்கு இணையான குணங்களை பெறுகிறான். அப்ப அவன் ஆன்மீக லோகம் செல்லுவதற்கு அவனுக்கு தகுதி கிடைக்கின்றது. இப்ப நாம உயிர் விடும்போது இந்த விபுத்த சத்துவ நிலைக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். யாருகிட்ட இந்த சத்துவ குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். ஏன்னா பிராமணர்களுக்குரிய அந்த சத்துவ குணம் கூட சில சமயங்கள்ல கட்டுப்படுத்துது. இதுவும் பௌதீக குணம்தான். சத்துவ குணம் கூட பௌதீக குணம்தான். அப்ப பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்னா விவருத்த சத்துவாய அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சுத்த சத்துவ நிலை. அப்ப இது எப்படி பெற முடியும் அப்படின்னா எப்பொழுதும் பக்தர்களுடைய தொடர்பினால். தனியாலாம் எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது, நாமளா உருவாக்கிக்க முடியாது. கற்பனையில உட்கார்ந்து நான் ஒரு பக்தன், நான் 16 மாலை பண்றேன், நானே படிச்சுக்குவேன், நானே எல்லாம் பக்தி பண்ணிக்குவேன் அப்படின்னு யார் ஒருத்தர் அகங்காரத்தினால் அந்த பொய் அகங்காரத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ மறுபடியும் அவங்க கீழே விழ வேண்டி வரும். கொஞ்சம் மேல ஏறி இருந்தா கூட பக்தர்கள் தொடர்பே எனக்கு வேண்டாம், எல்லாருமே மோசம், நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டு தனியா போனாங்கன்னா அவ்வளவுதான், அவுட்,
கேம்ல. ஏன்னா பக்தர்கள் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தியில உயர்வடைவதற்கு உயர்வதற்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, என் பக்தனை வழிபடு, அப்புறம் நீ என்கிட்ட வா. சோ எத்தனையோ குறைகள் இருக்கும் நம்மளுக்குள்ள. ஆனா பக்தர்கள் வந்து அதையெல்லாம் பெருசுபடுத்துறது இல்ல. பக்தன் அப்படின்னானே மன்னிக்கும் மனோபாவம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த குற்றங்களை மறப்பது, மன்னிப்பது. மன்னித்தால் தான் மறக்க முடியும். சோ அவன் என்ன பண்றான்னா, பக்தர்கள் வாயின் மூலமாக கேட்டு ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணருடைய கதைகளை ஸ்ருண்வதாம்னா கேட்பது. புண்ணிய சிரவண கீர்த்தன, பகவானுடைய புண்ணிய அப்படின்னா மிகப்பெரிய மங்களகரமான, ஸ்ரவணம் அப்படின்னா சொல்லுவது, கேட்பது, சொல்லுவது. ஸ்ருண்வதாம் ஸ்ரவண கீர்த்தன, பகவானுடைய கீர்த்தனைகளை. ஸ்ருதி அந்த ஸ்தோகி அபத்ராணி. அப்ப என்ன ஆகும்? கேட்க கேட்க அந்த பகவானுடைய நாமங்கள், ரூபம், குணம், லீலை, புகழ் இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுது? அபத்ராணி, அபத்திரங்கள், நமக்குள்ள இருக்கிற அபச்சாரங்கள் அதெல்லாம் வந்து போயிட்டு அந்த சுக்ருதி கிடைக்குது நம்மளுக்கு. சோ நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு 7.28 ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக அப்படின்னு. சோ முதல்ல வந்து யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்? பக்தர்களுடைய கனெக்ஷன் யாருக்கு கிடைக்கும்? கொஞ்சமா சுக்ருதி இருக்கணும், அவங்களுக்குதான் கிடைக்கும். இப்ப பக்தர்கள் சங்கம் தானா கிடைச்சிருமானா அதுவும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ சில நன்மைகள் செய்யும் போது அவங்களுக்கு அந்த சுக்ருதி கிடைக்குது. ஆனா அதை கைவிடுறவங்க வந்து ரொம்ப துரதிருஷ்டசாலிகள். பக்தர்கள் சங்கம் கிடைத்தும் கூட அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறவங்க ரொம்ப துரதிருஷ்டசாலிகள். அப்போ பக்தி தொண்டின் முதல் படி என்னன்னா கேட்டல், ஓதுதல். அதுல ஈடுபடும் போது அந்த இதயம் அவனுக்கு தூய்மை அடைகிறது. நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம் இல்லையா? ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி. இந்த 4 ஸ்டேஜ் கண்டிப்பா நாமெல்லாம் 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறோம், அனர்த்த நிவர்த்தி. ஏன்னா நம்ம அனர்த்தங்கள் எல்லாம் எப்படி நிவர்த்தி ஆகுது? சாது சங்கத்தின் மூலமாக. ஏன்னா அதுக்கப்புறம் சாது சங்கம் கிடைச்சோன்னதான் நம்ம கேட்கறதுல ஆரம்பிக்கிறோம், இந்த பக்தி தொண்டுல ஈடுபடுறோம், கேட்கறது, சொல்றது அதெல்லாம். சோ இவ்வாறு தூய்மை செய்யும் பணி தொடர்ந்து நடைபெறும் போது ரஜோ தமோ குணங்களின் பாதிப்பில் இருந்து அவன் விடுபடுகிறான். ஏன்னா ரஜோ குணமும் தமோ குணமும் பேராசைக்காரனாகவும் முரடனாகவும் நம்மளை இருக்க வச்சிருக்கு. அப்ப சத்துவகுணத்தை எய்யும் போது, சத்துவகுணத்துக்கு உயரும் போது பேராசையும் முரட்டுத்தன்மையும் அதெல்லாம் போய் அவன் வந்து வாழ்க்கையில இருக்கிற நிலையிலேயே அவன் திருப்தி அடைகிறான். சத்துவகுணத்தையும் தாண்டி அந்த விவருத்த சத்துவ நிலைக்கு உயர்கிறான். சோ அதுல வந்து ஒருவன் கிருஷ்ண உணர்வில் முழுமை பெற்றவனாக ஆக முடியும். அதனாலதான் இங்க பிருத்து மகாராஜா வந்து விவருத்த சத்துவ நிலையில் இருப்பவர் அப்படின்னு சொல்லப்படுறார். சோ ஆனாலும் விவருத்த சத்துவ நிலையில் இருந்தா கூட ஒரு அந்தணனாகவும் ஒரு சத்திரனாகவும் செயல்பட்டு அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னா பாதுகாப்பு கொடுக்கிறார். ஒரு சத்திரியனாக அந்தணராக இருந்து வேத கல்வியும் கொடுக்கிறார், அந்த நாலேஜ் அறிவையும் கொடுக்கிறார், அறநெறி கொடுக்கிறார். அப்ப மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பா விளங்குறதோட அவங்கள எப்படி பேக் டு காடட், பகவானிடம் திரும்பி செல்வது அப்படின்னு எல்லாமே அவர் செய்யறார். ஏன்னா அவர் வந்து பகவானோட சக்தி ஆவேச அவதாரம். இப்போ ஒருத்தர் வந்து பல ரோல்ல ஆக்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா பகவானால மட்டும்தான் முடியும். சோ இந்த அத்தியாயம் இதோட முடியுது. அடுத்தது 22ஆம் அத்தியாயம், பிருத்து மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்திப்பது. ஸ்லோகம் 1. மைத்ரேய உவாச்ச ஜனேஷு பிரகிருணாத்ஸ்வ ஏவம் பிருத்தும் பிருத்வ விக்ரமம் தத்ரோபஜக்முர் முனஷ்யஸ் சத்வார சூரிய வரச்சசக. மொழிபெயர்ப்பு. மகாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், குடிமக்கள் இவ்வாறு மிகவும் ஆற்றல் பெற்ற மன்னரான பிருத்துவை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த பொழுது செங்கதிரோனின் தங்க நிறம் அங்குமெங்கும் ஒளிவீச 4 குமாரர்கள் அந்த இடத்திற்கு வந்தனர். சோ இந்த 4 குமாரர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பிரம்மதேவருடைய 4 குமாரர்கள் இவங்க. சனகர், சனத்குமாரர், சனந்தர், சனாதனர். இவங்க 4 பேருமே வந்து எப்பவுமே
சின்ன பசங்க மாதிரி ட்ரெஸ் இல்லாம குட்டி பசங்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து வயது முதிர்ச்சி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிறுவர்கள் அப்படின்னாலே குழந்தைகள் எப்பவுமே இன்னசென்ட்டா இருக்கும். சோ அவங்க அவங்க கிட்ட காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இந்த 6 அசுர குணங்கள்ல யார்கிட்டயுமே இருக்காது குழந்தைகிட்ட. அதனாலதான் குழந்தைகளை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் வரும். குழந்தைகளை பார்த்தாலே எதிரியோட குழந்தையா இருந்தா கூட சிரிச்சா தூக்கிக்குவாங்க. குழந்தைங்க மேல குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்பாங்க. எந்த கல்மிஷமும் குழந்தையோட மனசுல இருக்காது. சோ இவங்க வந்து நாங்க பெருசாக வேண்டாம், இப்படியே இருக்கணும்னு வரம் வாங்கி சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா இவர்கள் வந்து சனத் குமாரர்கள், முனிவர்கள், சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க முதல்ல வந்து அருவபாதத்துல தங்கள் உயர்ந்த கருத்துக்களை உடையவர்களா இருந்தாங்க. ஆனா பை டிஃபால்ட் அவங்க வந்து பகவானோட லோகம் போகும்போது, வைகுண்ட லோகம் போகும்போது அங்க துளசியின் நறுமணத்தை நுகர்ந்ததுனால அவங்களுக்கு திடீர்னு அந்த பக்தி உண்டாயிருச்சு. அருவவாதிகளா இருந்த அவங்களுக்கு மனம் மாற்றம் ஏற்பட்டு பக்தர்கள் ஆனாங்க. சோ இவங்க வந்து மிக உயர்ந்த முனிவர்கள், சக்தியாவேஸ் அவதாரமாக சொல்லப்படுறாங்க. ஸ்லோகம் 2. தாம்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா வியம்னோ வரதோ அச்சிஷா லோகானபாபான் குர்வானான் சானுகோ அகசஸ்தான். ஹரே கிருஷ்ண. படிங்க. மொழிபெயர்ப்பு. வீசுகின்ற ஒளிவுடன் அனைத்து யோக சித்திகளின் தலைவரான 4 குமாரர்களையும் கண்டவுடன் மன்னரும் அவரை சேர்ந்தவர்களும் இவர்கள் 4வரும் வானின்று அவதரித்து வந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டனர். தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி சேல பிரபுபாதருக்கு ஜே. பொருளுரை. 4 குமாரர்களும் இங்கே சித்தேஸ்வரான், அதாவது யோக சித்திகளின் தலைவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். யோக சித்தியில் ஒருவன் நிறைவு பெற்றால் அவன் அட்டமா சித்திகள் எனப்படும் 8 யோகங்களின் தலைவன் ஆகிறான். பிறகு அவன் தன் வடிவினை சிறிதாகவோ மெலிதாகவோ அல்லது பெரிதாகவோ மாற்றிக்கொள்ளும் வன்மையை பெறுகின்றான். எதனையும் அடையவும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவும் அவனால் முடியும். இங்கு 4 குமாரர்களும் யோக சித்தியில் தேர்ந்தவர்கள் ஆதலினால் அவர்களால் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு இயந்திரங்கள் துணையின்றி எளிதில் ஒன்று போக முடியும். அவர்கள் பிருது மகாராஜா இருக்கும் இடத்திற்கு கூட பறக்கும் விமானங்களில் வராது வானத்திலிருந்து நேராகவே இறங்கி வந்தனர். இந்நால்வரும் விண்கலம் இல்லாத பயணிக்கும் விண்வெளி வீரர்கள்தான். சித்தலோகம் என்று அழைக்கப்படும் கிரகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு கிரகத்தை விட்டு மறு கிரகத்திற்கு வாகனங்களின் துணையின்றே செல்கின்றனர். குமாரர்களின் தனித்த சக்தியாக இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், அவர்கள் எந்த உலகிற்கு சென்றாலும் அந்த உலகம் உடனடியாக தன் பாவம் நீங்க பெற்று புனிதம் அடைகின்றது. பிருது மகாராஜாவின் ஆட்சியில் பூலோகம் பாவமற்றதாக இருந்தது. ஆதலினால் குமாரர்கள் மன்னரை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். பொதுவாக அவர்கள் எந்த உலகம் பாவம் நிறைந்ததோ அங்கே செல்வது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து 4 குமாரர்கள் அவங்க வந்து மேலுலகத்திலிருந்து அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க. இப்போ பலவிதமான லோகங்கள் இருக்கு. நாமெல்லாம் மத்திய லோகத்துல இந்த பூமியில இருக்கோம். இப்ப பூமியில தான் பிருத்து மகாராஜா எப்படி பரதராஜா முழுவதுமாக இந்த பூமியை ஆண்டாரோ அது போல ஒரே ஒரு தலைவன் இந்த பூமி முழுசும். அப்பெல்லாம் வந்து எல்லா கண்டங்களையும் ஒரே ஆளுமையின் கீழே ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அங்கங்க சிற்றரசர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வரி வசூல் பண்ணி அந்த ராஜா கிட்ட கொடுப்பாங்க. சோ இங்க மிக சிறந்த ஆட்சி பிருது மகாராஜா செய்யறதுனால அந்த குமாரர்கள் இங்க இறங்கி வர்றாங்க. ஏன்னா மோசமான பாவம் நிறைந்த இடங்களுக்கெல்லாம் முனிவர்களோ இல்ல தேவர்களோ காட்சி தர மாட்டாங்க. சோ இங்க 4 குமாரர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற முனிவர்கள். அவங்க வந்து சித்தர்கள். அதனாலதான் இங்க சித்தேஸ்வரார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யோக சித்திகளின் தலைவர்கள். அந்த அஷ்டமா சித்திகள், அஷ்ட அப்படின்னா 8 விதமான சித்திகள். பெரிதினும் பெரிதாகலாம், சிறிதினும் சிறிதாகலாம்,
அது வேணுங்கிறதையெல்லாம் அடையலாம். இப்படி அனீமா, மஹிமா, லஹிமா, ஈசித்வா, வாசித்வா, பிரகாமியா, காமவசாயிதா அப்படின்னு 8 விதமான சித்திகள் இருக்கு. அதெல்லாம் இந்த சித்தர்கள் எப்ப வேணா யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுறப்ப. ஆனா அது துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா இந்த சித்திகளை துஷ்பிரயோகம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலரெல்லாம் புகழ் அடையணும், தங்களுக்கு காசு மேல காசு குவியணும் அப்படிங்கறதுக்காக மக்களை வசியப்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே அந்த சித்திகள் அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சிரும். ஏன்னா துஷ்பிரயோகம் பண்ணும்போது அதனுடைய வலிமை குறைஞ்சிரும். ஆனா இந்த சித்திகளை பெற்றாலும் அதுக்கு மேல முக்தி பெற்று பகவானிடம் பக்தி செலுத்துறவங்க ரொம்ப அரிது. ஏன்னா சித்திகள் அவங்கள மனசை மாத்திரும். சோ இதே போதும், இதுதான் வாழ்க்கையோட பெரிய குறிக்கோள் அப்படின்னு நினைச்சிட்டு அதுலயே முடிவடைகிறவங்க எல்லாம் பக்தியில உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. ஏன்னா தூய பக்தர்களுக்கு இந்த சித்திகள் தானாகவே கைவரப்பெறும். ஆனா அவங்க இதை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த சித்திகள் எல்லாம் பௌதிகமானவை. பெருசுல பெருசாகிறதுனாலயோ சிறுசுல சிறுசாகிறதுனாலயோ வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுனாலயோ என்னன்னா பௌதிகமான நன்மைகளை வேணா பெறலாம், புகழ் பெறலாம். அதனால அவங்களுக்கு பக்தர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா பக்தர்களோட இறுதி நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துவது, அந்த பிரேமை நிலையை அடைவதுதான் பக்தர்களோட இறுதி நோக்கமா இருக்கும். இந்த அற்ப விஷயங்களுக்கு அவங்க ஆசைப்படுறது கிடையாது. ஆனாலும் அவங்க கிட்ட அந்த சித்திகள் இருக்கும், வெளிக்காட்ட மாட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட எல்லாம் அந்த சித்திகள் நிறைய இருந்தது, ஆனா அவர் வெளிக்காட்டல. ஏதோ ஒரு சமயம், சில சமயங்கள்ல மட்டும் அவர் வெளிக்காட்டி இருக்கிறார். இப்படி நாங்க இவங்க 4 பேரும் பிருது மகாராஜாவோட ஆட்சியில இருக்கிற அந்த நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க வர்றப்போ விண்கலம் எல்லாம் கிடையாது, மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. சோ அடுத்த ஸ்லோகம் 3. தத்தர் தர்ஷனோத்கதான் பிராணான் பிரத்யாதி சீர் இவோத்தித சதஸ்யானுகோ பைன்ய இந்திரியேஷோ குணான் இவ. படிங்க. மொழிபெயர்ப்பு. குமாரர்களின் வருகையை கண்டதும் பிருது மகாராஜா அவர்களை வரவேற்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டார். அரசரும் அவரை சார்ந்த அலுவலர்களும் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் புலன்கள் ஜட இயற்கையின் குணங்களினால் எத்துணை விரைவாக கவரப்படுகின்றனவோ அதுபோல் வேகமாக எழுந்தனர். பொருளுரை. பகவத்கீதை 3.27 கூறுகிறது, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவும் ஜட இயற்கையின் குணங்களில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கலப்பினால் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு ஜட இயற்கையின் குணங்களின் முழு தாக்கத்தின் கீழ் இருப்பதினால் பந்தப்பட்ட ஆத்மாவானது ஒரு குறிப்பிட்ட வகையான தொழிலை செய்வதற்கு கட்டாயப்படுகிறது. மிக உயர்ந்த பிருது மகாராஜாவை இங்கே ஏன் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவோடு ஒப்பிடப்பட்டதென்றால், அவர் பந்தப்பட்ட ஆத்மா என்பதல்ல பொருள். அவர்கள் இல்லாவிட்டால் தனக்கு வாழ்வே இல்லை என்கிற பேரார்வத்துடன் அவர்களை வரவேற்பதற்கு எழுந்த வேகத்தினையே அவ்வாறு ஒப்பிட்டு காட்டப்பட்டது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் புலன் நுகர்ச்சிக்குரிய பொருட்களினால் கவரப்படுகின்றன. அவனது கண்கள் அழகான பொருட்களை காணவும், காதுகள் இனிய இசையினை கேட்கவும், நாசி மலரின் நறுமணத்தை நுகரவும், அவனது நாக்கு சுவை முகர்ந்த உணவினை சுவைப்பதற்கும் இவ்வாறு ஒவ்வொரு புலனும் தத்தமக்கு விடுபட்ட பொருட்களினால் கவரப்படுகின்றன. அதுபோலவே அவனது கைகளும் கால்களும் வயிறும் குறியும் மனமும் இது போன்ற பிற புலன்களும் ஒவ்வொன்றிற்கும் சுகம் தரும் பொருட்களினால் கவரப்படுவதை அவனால் தடுத்து நிறுத்த முடிவதில்லை. இதுபோலவே பிருது மகாராஜாவும் 4 குமாரர்களை வரவேற்கும் விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவர்கள் தெய்வீக வளர்ச்சியினால் ஒளிமிக்கவர்களாய் விளங்கியமையால் மன்னர் மட்டுமல்ல, அவரது துணைவர்கள், அலுவலர்கள் மற்றும் அங்கு இருந்தோர் அனைவருமே 4 குமாரர்களையும் வரவேற்றனர். அதனால்தான் ஓரினப் பறவைகளின் கூட்டம் ஒன்றாயிருப்பது போல் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வுலகில் ஒருவன் தன்னை போன்ற குணநலன்களை கொண்ட மற்றவனால் கவரப்படுகிறான். ஒரு குடிகாரனை மற்றொரு குடிகாரன் வசீகரிப்பதில்லையா? அதுபோல தெய்வீக அருளாளர்களினால் கவரப்படுகின்றனர். பிருது மகாராஜா ஆன்மீக வளர்ச்சியின் உச்சியில் இருந்ததினால் அதுபோல் விளங்கிய குமாரர்களினால் கவரப்பட்டார். அதனால்தான் உன் நண்பன் யார் என்று சொல்,
நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரே எண்ண அலைகள் உள்ளவர்களால் மட்டுமே ஒரே இடத்தில் ஒன்று கூட முடியும். இப்ப நாமெல்லாம் இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ண அலைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்மளால ஒன்றாக இருக்க முடிகிறது. சோ பக்தர்களோட சங்கம் பக்தர்களுடன் மட்டும்தான் இருக்கும். அசத் சங்கம் அப்படின்னா இப்ப ஒவ்வொரு சங்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரைஸ் மில் அசோசியேஷன் ஓனர் அப்படின்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அசோசியேஷன் ஓனர்ஸ் அப்படின்னு, லாரி சங்க உரிமையாளர்கள், ஆஹ் அந்த மாதிரி லாரி உரிமையாளர் சங்கம், இப்படி ஒவ்வொரு விதமான யாருக்காருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கோ அவங்க கூட மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். மற்றவர்கள்கிட்ட அவங்க நெருங்கிய தொடர்பு கொள்ள முடியாது. சோ பகவானை பற்றி கேட்பதற்கு யாருக்கெல்லாம் ஆவல் இருக்கிறதோ அவங்கதான் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். இதுல வந்து மத்தவங்க எல்லாம் வரவும் மாட்டாங்க. நாம பிடிச்சி வலுக்கட்டாயமா வாங்கன்னு சொல்லி நம்ம இழுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜட நோய் இருக்கு. ஆனா நோயில கொஞ்சம் குணமானவங்க தான் இங்க இருக்காங்க. ஜட நோயில குணமாகி ஆன்மீகத்துல உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் இங்க இருக்க முடியுது. அது போல இங்க பிருத்து மகாராஜா சனத்குமாரர்கள் அவங்க நாலு பேரை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க எல்லாம் பக்தர்களை பார்த்தா பகவானுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். பகவானை பார்த்தா பக்தர்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா பகவானை பார்த்தா இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இவர் வந்துட்டாரு, இவர்கிட்ட நம்ம என்னென்ன கேட்கலாம், நாம எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும், எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், எனக்கு நிறைய செல்வம் வேணும், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஓடுவாங்க. பார்த்திருக்கலாம். சாதுக்களை கண்டால் அவங்க கிட்ட நாம என்ன விசாரிக்கணும் அப்படின்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பக்தர்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சில்லியா ரொம்ப மோசமான கேள்விகளை கேட்கக்கூடாது, மோசமான விருப்பங்களை அவங்க கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு சமயம் ஒரு பெரிய பக்தர் நம்ம இஸ்கான்ல வந்து சங்கம் ஒரு பக்தர்களை உருவாக்கினார். ஆனா அவங்க எல்லாம் ஆரம்ப நிலை பக்தர்கள். அப்போ குரு மகராஜ் வந்துருந்தாராமா. அப்போ இவங்க எல்லாம் வர சொல்லிட்டு அவர் ஏதோ மீட்டிங்ல சிக்கிட்டாரு. ஆனா அவங்க எல்லாம் இப்ப இவர் பார்த்து ரொம்ப நேரம் ஆயிட்டு அவங்களே போயிட்டாங்க. குரு மகராஜிட்ட போய் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. ஐயோ இப்பதானே ஆரம்ப நிலை பக்தர்கள், இவங்களுக்கெல்லாம் மகராஜ் கிட்ட என்ன கேட்கறன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஏன்னா அவர் மாடியில இருந்து பாத்துட்டாரு, இவங்க எல்லாம் வந்து நின்று இருக்கிறாங்க, குரு மகராஜோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப குரு மகராஜ் சிரிக்கிறாரு, உனக்கு கல்யாணம் வேணும்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா குரு மகராஜ் எதுக்காக இங்க தோன்றி இருக்கிறாருன்னா, எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கறதுக்காக, பகவான்கிட்ட பிரேமையை கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்காரு. போய் ஜட விஷயங்களை கேட்கறதுக்காக கிடையாது. அப்ப யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறது கிடையாது. தூய பக்தர்கிட்ட போய் அற்ப விஷயங்களை, எப்படி துருவ மகாராஜா வந்து எனக்கு மிகப்பெரிய பிரம்மாவை விட மிகப்பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்டாரு. ஆனா பகவானை பார்த்தோன்னே அவர் ரொம்ப வெக்கப்பட்டு, ஐயோ என்ன கேட்கக்கூடாத உன்னை கேட்டுட்டனேன்னு வெக்கப்பட்டு, கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டனே, நீர் வைரக்கல்லை கொடுக்கிறீர், எனக்கு உண்மை பார்த்தவுடன் எனக்கு ஜட ஆசை எதுவுமே கிடையாது, பகவானே உன் மேல எனக்கு பிரேமை வேணும், பக்தர்கள் சங்கம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. ஏன்னா பக்தர்கள் சங்கம் அப்படிங்கிறது அவ்வளவு அரிதானது. அதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொடுத்தா கூட இஸ்கான்ல சில பிரபுபாதர் முக்கியமா எதுக்கு இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினார்னா, பக்தர்களுடைய சங்கத்தை கொடுக்கறதுக்காக, பக்தர்களை உருவாக்கி அவங்க சங்கத்தை குடித்து அந்த சைத்தன்ய மகாபிரபுவின் ஆணையை நிறைவேற்றுவதுதான் நம்மளோட லட்சியம். ஏன்னா அவர் விதை கொடுத்துட்டார் நம்ம கையில. இந்த விதை நான் ஒருத்தனே விதைக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா விதைக்க முடியும் அவர்னால. ஆனா பகவானே வந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டாருன்னா வேற என்ன வேலை? சோ நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறார். எதுக்காக? நாம அந்த பகவானுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாதான் நாம வந்து பகவான்கிட்ட போக முடியும். சோ பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு பல ஏற்பாடுகளை பண்றாரு. இப்படி உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா, சமைக்கிறது இஷ்டம் இல்லையா, பாடுறது இஷ்டம் இல்லையா, நடனமாட இஷ்டம் இல்லையா, புக்கு படி, பாகவதம் பகவத்கீதை 2 கண்கள், நீ கண்ட புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு குழம்ப வேண்டாம். ஏன்னா எல்லா வேதங்களின் சாரம் பகவத்கீதை பாகவதம்.
இதை படிச்சாலே போதும், நம்மளுக்கு வேதங்கள் இருக்கிற அனைத்து விஷயங்களும் இதுல நம்மளுக்கு கிடைக்குது. சோ இந்த மாதிரி இங்க வந்து நீ யாரு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. நாம யாரு கூட சங்கம் எடுத்துக்கிறோமோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிரும் நாம எப்பேற்பட்டவங்க அப்படின்னு. சோ ரொம்ப மோசமானவங்க பாத்தீங்கன்னா இதுல கூட்டிட்டு வந்து நிக்கவே மாட்டாங்க. மோசமான உணர்வுடையவர்கள். ஏன்னா அவங்க உணர்வை சுத்தப்படுத்துற கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வந்த உடனே இது என்னடா போர் அடிக்குது, இவங்க இதை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு வேற வேலை இருக்கு, பார்க்க போலான்னு நழுவிடுவாங்க. பக்தர்களால் மட்டுமே பகவானை பற்றி கேட்பதுல ஒரு சுவையை அனுபவிக்கிறார்கள். மற்றவங்களுக்கு அதை கேட்க முடியாது. ஏன்னா பொறாமை உணர்வு கொண்ட அசுரர்களோட எண்ணம் அங்க வந்து தூய்மை கிடையாது. உணர்வுல தூய்மை கிடையாது. தூய்மை இல்லாத மனதுல பகவானோட வார்த்தைகளோ பகவானை பற்றிய விஷயங்களோ உள்ள நுழையாது. சோ அவங்க தன்னால விலகிடுவாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா பகவானே தூய்மைப்படுத்தி அவங்களுக்கும் அந்த பக்தி தொண்டை கொடுப்பாரு. ஆனா பொறுமைங்கிறத உற்சாகா நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படின்னு, உற்சாகாத் நிச்சயாத், இன்னொன்னு என்னங்க, உற்சாகாத் நிச்சயாத். சோ பொறுமை, உற்சாகம் மற்றும் அந்த ஸ்ரத்தை, நம்பிக்கை, இதெல்லாமே வேணும். போட்ட உடனே விதை போட்ட உடனே பழம் கிடைக்காது. சோ சிலருக்கு பொறுமை இல்லாதனால சீக்கிரம் ஓடிடுவாங்க வெளியில. இது ஸ்லோகம் 4. கௌரவாத்யந்திரித சப்ய பிரஸ்ரயாதை கந்தரஹ விதிவத் பூஜாயாம் சக்ரே கிரஹீதாத்யர் ஹனான் சஷனான். ஹரே கிருஷ்ணா. அதாவது நாம் படிக்கும் பொழுது படிங்க வந்து மொழிபெயர்ப்புகளிலே பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு முனிவர்கள் பெருமைகளினால் உணர்ச்சி வயப்பட்ட பிருகு மகாராஜா சாஷ்டாங்கமாக அவர்கள் முன்னே விழுந்து வணங்கினார். பிறகு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள முறைக்கேற்ப அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய ஆசனங்கள் மன்னர் சுட்டிக்காட்டியவுடன் அவர்களும் மன்னரது வரவேற்பினை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய இடங்களில் அமர்ந்தனர். பொருளுரை: இந்நான்கு குமாரர்களும் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பரம்பரை ஆன்மீக குமார்கள் ஆவார்கள். பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் மற்றும் புத்திர சம்பிரதாயம் என்று சொல்லப்படும் நான்கில் குமார சம்பிரதாயம் என்பது இந்நான்கு குமாரர்களிலிருந்து தோன்றியதாகும். ஆகையினால்தான் இச்சம்பிரதாய ஆச்சாரியர்களிலிருந்து பிருகு மகாராஜா மிகவும் மரியாதை உடையவராக விளங்கினார். சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுகின்றார்: சாக்ஷாத் தரித்ரேன சமஸ்த சாஸ்திரம். ஒரு ஆன்மீக குரு அல்லது பரம்பரை ஆச்சாரியர் முழுமுதற் கடவுளுக்குரிய மரியாதையை பெற தகுந்தவர். விதிவத் என்னும் வார்த்தை ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் பொருள் உயர்ந்த சீட பரம்பரையில் வந்த ஆச்சாரியரையோ அல்லது ஆன்மீக குருவினையோ வரவேற்க சாஸ்திரங்கள் கூறியுள்ள முறையினை பின்பற்றுவதில் பிருகு மகாராஜா முனைப்பாக இருந்தார் என்பதாகும். ஒரு குருவினை சந்திக்க நேர்ந்தால் உடனடியாக ஒரு முன் வீழ்ந்து வணங்குதல் வேண்டும். பிருகு மகாராஜா இதை சரியாக செய்ததினால் கந்தர என்னும் சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனதில் எந்தவித கிளேசமும் இன்றி குமாரர்களின் முன்னால் அவர் வீழ்ந்து வணங்கினார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ தன்னை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, தூய பக்தர்கள் வரும்போது அவர்களை சாஷ்டாங்கமாக தண்டவத், தண்ட அப்படின்னா என்ன, ஒரு தண்டம் அப்படின்னா குச்சி போட்டா என்னாகும், அது தடால்னு நேரா விழுகும். அது போல விழுந்து வணங்கணும். அத வந்து ஆண்களுக்குரியது. பெண்கள் வந்து அவர்களது முட்டி முழங்கால் போட்டு மார்போ அவங்களுடைய முகமோ கீழே படக்கூடாது, தலைதான் படணும். சோ பெண்கள் அப்படி வணங்கணும். சோ உயர்ந்த பக்தர்களை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்கள வந்து சிறப்பாக வரவேற்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லா தீர்த்தங்களையும் தன்னுள் தாங்கி இருப்பவர்கள் அப்படின்னு நாம ஏற்கனவே பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருது, தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு. அதாவது அவங்க தங்களுடைய உடல்கள்ல கங்கா, யமுனா, காவேரி, நர்மதே அப்படின்னு சொல்லி எல்லா புனிதமான தீர்த்தங்களையும் தங்களிடம் ஏந்தி வருவதால் அவர்கள் வருகின்ற இடம் எல்லாமே தூய்மை அடையும், பவித்திரமாக்கப்படும்.
புனிதமாக்கப்படும். யாரெல்லாம் மகான்களை சந்திக்கிறார்களோ அவங்களாம் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா மகான்கள் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. அவங்க பகவானுடைய பிரதிநிதி. அதனால பகவானாகவே மதிக்கப்பட வேண்டியவர்கள். பகவானுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அத்தனை மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா, கலியுகத்துல அரசியல்வாதிகளுக்கு அயோக்கியர்களா இருந்தாலும் சரி, அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கும்பமெல்லாம் வச்சு மரியாதை பண்றாங்க. ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு அவங்க மரியாதை தர்றது இல்ல. இது ரொம்ப மோசமான நிலை. சாதாரண நடிகர்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மனிதர்கள் கடைநிலை அவங்கெல்லாம். தனது உடம்பை விற்று காசாக்குறவங்க. அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க. அப்ப மக்களுடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. ஏன்னா சம்பிரதாயம் நம்மளுக்கு 4 சம்பிரதாயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முட்டாங்கல்லுக்கு சீலை கட்டி அவங்க ஏதோ பேர் போட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 4 சம்பிரதாயங்கள்ல வர வழிமுறைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அது என்னன்னா, குமார சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் மதுவாச்சாரியாராலும் ராமானுஜாச்சாரியாராலும் விஷ்ணு சுவாமிகளாலும் இது கொண்டு வரப்பட்டது. பிரம்மதேவரால் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் கொண்டு வர அவங்கெல்லாம் இருந்து இத நல்ல முறையில கொண்டு வந்தாங்க. சோ 4 சம்பிரதாயங்களை தவிர எல்லாம் மற்றதெல்லாம் போலி சம்பிரதாயங்கள். தங்களுடைய பண கற்பனைக்கு ஏற்ப எல்லாம் அவங்கவுங்க தோற்றுவித்தது. மக்கள் முட்டாள்தனமா வேதங்கள்ல சொல்லப்படாத எதையும் அவங்க பின்பற்றுறாங்க. அதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். வேதங்கள்ல சொல்லப்படாததை செய்வது என்ன? விகர்மா அப்படின்னு. சோ இங்க குமாரர்கள் சிவனுடைய மூத்த சகோதரர்கள். ஆமா, பிரம்மா தன்னுடைய உடல்ல மனசிலிருந்து மானசீகமாக தோற்றுவித்தவர் நாரதர். இப்படி பல இடங்கள்ல தோள்கள்ல இப்படியாக நிறைய பேர் தோற்றுவிக்கிறார். சோ அடுத்த ஸ்லோகம் மாதாஜி 5 6 5 மாதாஜி. 5 தத்பாத சௌச்ச சலிலைர் மார்ஜிதாலக வந்தனஹ தத்ர ஷீலாவதாம் விருத்தம் ஆச்சாரான் மானயன்னே இவ. மொழிபெயர்ப்பு மாதாஜி படிக்கவா மாதாஜி? படிக்காதவங்க யாருங்களா? நீர் கொண்டு குமாரர்களின் பத்ம பாதங்களை கழுவி அத்தீர்த்தத்தினை தலையில் தெளித்து கொண்டார். மிக உயர்ந்த நிலையில் உள்ள மன்னர் கூட அம்மரியாதைக்குரிய செயலினை செய்ததின் மூலம் உயர்ந்த ஆன்மீக பெரியவர்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் எடுத்து காட்டினார். பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு கூறுகிறார், அபனி ஆச்சரி பிரபு ஜீவரே சிகாயா. ஆச்சாரியாக இருந்த ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு எவற்றையெல்லாம் போதித்தாரோ அவற்றின்படி அவர் வாழ்க்கையில் நடத்தும் காட்டினார். மிக உயர்ந்த அருளாளர்கள் அவர் கிருஷ்ணரின் அவதாரம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரும் கூட அவர் எவரிடத்திலும் தன்னை ஒரு அவதாரமாக எண்ணி பேசியதே இல்லை. மாறாக ஒரு பக்தனுக்குரிய பணியுடனே தான் அறிவுரை நல்கினார். ஒருவர் கிருஷ்ணர் அவதாரமாக இருந்தாலும் அல்லது அவரது அதிகாரத்தை பெற்றவராக இருந்தாலும் கூட அவர் தன்னை அவதார புருஷராக விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது. காலம் வரும்போது மக்கள் தானாகவே உண்மையை உணர்ந்து கொள்வார். பிருத மகாராஜர் ஒரு எடுத்துக்காட்டான வைணவ மன்னர் ஆதலினால் தனது நடத்தின் மூலம் குமாரர்களை போன்ற ஆன்மீக அருளாளர்களை எங்கனும் வரவேற்க வேண்டும் என்பதை பிறருக்கு பாடம் கற்பித்தார். தெய்வீக அருளாளர் ஒருவரது இல்லத்திற்கு வருகை தந்தால் அவ்வில்லத்திற்குரியோன் முதலில் அவர் கால்களை கழுவி அந்நீரினை எடுத்து தன் தலையின் மீதும் குடும்பத்தார் தலைகளின் மீதும் தெளித்தல் வேண்டும். பிருத மகாராஜாவும் இதனை தான் செய்தார். ஏனென்றால் அவர் சாதாரண மனிதர்களிடையில் உதாரண ஆசனாக விளங்கினார் அல்லவா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறவர்
எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னா, உயர்ந்த பக்தர்களை பார்க்கும்போது அவங்க வந்து அவர்கள் பாதங்களை கழுவி அந்த நீரை குடிச்சிட்டு அதை தலையில தெளிச்சுக்கணும். சோ வைஷ்ணவ சேவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல்ல நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டது? ஜீவகாருண்யம், நாம ருச்சி அண்ட் வைஷ்ணவ சேவா. சோ வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யுது. வைஷ்ணவர்களை கண்டவுடன் நாம் என்ன பண்ணணும்னா விழுந்து வணங்கணும். பின்னர் அவர்கள் பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை நம்ம தலையில தெளிச்சுக்கணும். அவர்கள் பாதத்துல இருக்கிற அந்த தூசை எடுத்து உடம்பு முழுதும் பூசிக்கணும். இதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ இது மாதிரிதான் பிருத்து மகாராஜா அந்த 4 குமாரர்களை கண்டவுடன் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு சேவை செய்யறாங்க. இது வந்து கிருஷ்ணர் அவருடைய வாழ்க்கையிலேயே செஞ்சிருக்காரு. அது யாருன்னு சொல்ல முடியுமா? குசேலர். குச்சேலருக்கு பாதங்களை கழுவி அந்த தலை, ஆமாங்க, கரெக்ட். சோ அந்த பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை எடுத்து தெளிச்சுக்கிட்டாரு. சோ யத்யத் ஆச்சரதி ஸ்டேஷத் தத்தத் ஏவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. தன் பெரிய மனிதன் எவ்வாறு ஓமை அமைத்து காட்டுகிறானோ அதையே மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். அப்ப பகவானே அப்படி நடந்து காமிச்சார். சோ பக்தன் அப்படின்னாலே அங்க பணிவு, அமானித்துவம். திருநாத்தபிசுனிசேன தரோர் அபிஜெஷ்ணா அமானினாமானதேன கீர்த்தனீய சுதாகரி. புல்லை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும் தனக்கு எந்தவித மரியாதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு மரியாதை கொடுக்க தயங்காமல் இருப்பவன் தான் பக்தன். இப்போ ஒரு பக்தனை வரவேற்பது, ஏன்னா ஒரு பக்தன் இல்லத்துக்கு வரும்போது அது ரொம்ப பாக்கியம். வைஷ்ணவர்கள் வரும்போது அதனால நாம ரொம்ப பாக்கியவானாக கருதணும். வைஷ்ணவர்கள் நம்ம இல்லத்துல காலடி எடுத்து வச்சாலே அது ரொம்ப மங்களம். நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ பேர் வருவாங்க, ஆனா எந்த எண்ணத்தோட வருவாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு வைஷ்ணவன் வரும்போது இறைவனை உள்ளத்தில் தாங்கி வருகிறான். ஏன்னா அவன் வந்து எப்பொழுதும் பகவானோட நாமம், ரூபம், லீலை, குணங்களை பற்றி பேசுபவனாகவும் அவரது நாமத்தை உச்சாடனம் செய்பவனாகவும் அவனது எண்ணங்கள் தூய்மையாகவும் இருக்கிறதுனால உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்கும், வீட்டுக்கும் கிடைக்கும். வீட்டுக்குள்ள சிறு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அது போயிடும். சோ பக்தர்கள் அப்படின்னா சாதாரணமா நினைக்க கூடாது. பிருது மகாராஜா இதைத்தான் செய்யறாரு. ஏனெனில் அவர் சாதாரண மனிதருக்கிடையில் உதார புருஷராக விளங்கினார். பகவானோட பக்தி ஆவேச அவதாரமாக இருந்ததுனால அவருக்கு எல்லா நுணுக்கங்களும் தெரியும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தா